Hi students. Next 5.5 fourth sum. An engineer designs a satellite dish with a parabolic cross section. An engineer parabola shape la ulla dish satellite dish என்ன செய்றாரு டிசைன் பண்றாரு. The dish is 5 meter wide at the opening. அந்த டிஷ்ஷோட ஓப்பனிங்ல 5 meter wide இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the focus is placed 1.2 meter from the vertex. நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு டயக்ராம் போட்டோம்னா தான் உங்களுக்கு தெளிவா தெரியும். சரி, அதை ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். 1.2 meter from the vertex. அதுல A கொஸ்டின் A Bங்கிற ரெண்டு கொஸ்டின் இருக்கு. பொசிஷன் ஏ கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பொசிஷனாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. வித் த ஆர்ஜின் அட் த வெர்டெக்ஸ். ஆர்ஜினில் வெர்டெக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க அவங்களே. அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த பேரபோலாஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. எக்ஸ் ஆக்சிஸ் தான் அந்த பேரபோலாவுக்கு ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதில் பி சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் அட் த வெர்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறபடி அந்த ஈக்குவேஷனை போட்டுருவோம். அந்த டயக்ராம் எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஆர்ஜினை தான் வெர்டெக்ஸாக சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்டெக்ஸ் இஸ் ஆர்ஜின் அவங்க சொல்லியிருக்கிறபடி. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் அந்த பேரபோலாவுக்கு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அதுக்கு ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்படி எடுத்துக்கலாம். படத்தை ஓப்பன் ரைட் வெல் எடுத்துக்கலாம். சரி, அவங்க சொல்லியிருக்கிறபடி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிஷ் இஸ் 5 meter ஒய்டு. இந்த டிஷ்ஷோட ஒய்டு எவ்வளோ கொடுக்குறாங்க? டோட்டலாக இந்த ஒய்டு வந்து 5 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒய்டு மட்டும் 5 meter. இப்போ 5 meterனா இது ஒரு 2.5 இருக்கும், இது ஒரு 2.5 இருக்கும். இப்போ டோட்டலாக 5 இருக்கும். சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்டு 1.2 meter ஃப்ரம் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.2 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.2 meterன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்ன டைப்பு? ஓப்பன் ரைட் வெல் எடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் வெல் எடுத்துக்கலாம், இல்லை லெஃப்ட் வெல் எடுத்துக்கலாம். இப்போ ரைட் வெல் எடுக்கிறது பெஸ்ட்டு. த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. The parabola is y square equal to 4ax. ஏன்னா ஓப்பன் ரைட் வேர்ட்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y square equal to 4ax இருக்கும். இப்போ இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? given that distance between vertex and focus என்னன்னு கொடுத்துருக்காங்க அவங்க. வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம்? ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.2 meterன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏ வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1.2 இன்ட்டு எக்ஸு. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8 4.8x. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒன்றுமே கிடையாது, ஈஸி. ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஏயோட வேல்யூ 1.2 கொடுத்துறாங்க. அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து ஏ கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பி கொஸ்டினுக்கான ஆன்சர் போட போகிறோம். பி கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் அட் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸில் அந்த பேரபோலா டிஷ்னுடைய டெப்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க. டெப்த்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
இந்த டிஸ்டன்ஸ் என்ன எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியல எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஆனால் இதில் ஒய் டிஸ்டன்ஸ் தெரியும் பாருங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ 2.5. இப்போ இந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியல எக்ஸு, ஆனால் ஒய்யோட வேல்யூ தெரியும் 2.5 அப்படின்னு தெரியும். ஸோ செகண்டு என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு எக்ஸ், 2.5 lies on the parabola. Lies on the parabola. என்ன parabola? y square equal to 4.8 into x. இப்போ இந்த பாயிண்ட் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், ஒய்க்கு பதிலாக 2.5. ஒய்க்கு பதிலாக 2.5 போடுங்க. 2.5 whole square equal to 4.8 into x. ஏன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். இதில் 2.5ன்னு கொடுத்துறாங்க இல்லையா, 2.5 அப்படின்னு வச்சுருக்கிறத விட என்ன செய்யலாம், 2.5ஐ 5/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா பாயிண்டில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஃப்ராக்ஷனில் எழுதிக்குவோம். 5/2னா 2.5 தானே, 2 2 4 0.5. இப்போ 2.5ஐ 5/2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அதே போல் இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், 4.8 48/10ன்னு எழுதிக்கலாமா? பாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். 4.8 48/10ன்னு எழுதினாக்கா அது 4.8 தானே, இது அப்படி தானே எழுதுவீங்க. இதை அப்படி எழுதிக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 25/4 ஈக்குவல் டு இதை கூட அடிக்கலாம், 2ஆல் அடிச்சிங்கன்னா 24/5 into x. இதுலேருந்து எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா ஏற்கனவே என்ன இருக்குது, 25/4 இருக்குது. எக்ஸ் மட்டும் வேணும்னா இது என்னென்ன வந்துச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 24/5 அண்ணாண்ட போச்சுனாக்கா 5/24 அப்படின்னு மாறிடும். சரிதானே, இதுலேருந்து எக்ஸ் வேணும். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்னென்ன வந்துச்சுன்னா என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதான் இப்போ இருக்குது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/5ங்கிறது 5/24 மாறிடுச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 5 × 25 125, 4 × 24 மல்டிப்ளை பண்ணி இதை ஏதாவது டிவைட் பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 1.3 மீட்டர் இது கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, find the depth of the satellite. Therefore depth of the satellite is 1.3 மீட்டர். இது சாதாரண டிவிஷன் தான். 5 × 25 125. அதை ஏதாவது டிவைட் பண்ணுறோம். 4 × 24 96. இந்த 96ஆல் அடிச்சிங்கனாக்கா 1 டைம் 96 பேலன்ஸு 29. அப்போ டிவைட் பண்ண முடியாது, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு 0 சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ். இன்னும் போயிட்டே இருக்கும். 1.3யோட நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதான்.